சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் 15 வருடங்களுக்கு பிறகு சர்வதேச அளவிலான மகளிர் கால்பந்து போட்டி களை கட்ட காத்திருக்கிறது. இந்த போட்டியில இந்தியா நேபாளம் அணிகள் பலப்பரீட்சை நடத்த இருக்கிறாங்க. இந்திய அணியின் கேப்டன் இந்துமதி நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் மேட்ச் சொந்த மைதானத்தில் நடக்குது. அதில் இந்தியன் டீம் கேப்டனா இந்துமதி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். 15 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே நடக்கிறது, சொந்த மைதானத்தில் விளையாடுறதுலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் இந்துமதி. நானும் தமிழ்நாட்டில் தான் இருந்து இப்போ இந்தியன் டீமுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். எனக்கு என்னோட ஹார்ட்டோட சொல்கிறேன், ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். இந்த நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட கிரவுண்டில் இத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த இந்த இடத்துல நம்ம விளையாடுறதுங்கிறது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதான் 16 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து நம்ம டீம் விளையாடுதுங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நான் 2014 இந்தியன் டீமுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணேன். எவ்வளோ நாள் எவ்வளோ ஸ்டேட்ஸ்க்கோ எவ்வளோ கண்ட்ரிஸ்க்கு போய் ஆடி இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் என்றைக்குமே நடக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. லெட்ரு இந்தியன் டீம்லேருந்து வச்சு இந்த சென்னையில் தான் கேம்ப்புன்னு சொன்ன அந்த ஒரு செகண்ட் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் எங்கெங்கேயோ போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லா ஸ்டேட் கூடயும் நம்ம கம்பைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த டீம் இப்போ சென்னையில், அதுவும் நாளைக்கு நமக்கு அவங்க கூட மேட்ச்சு அப்படின்றது சொல்ல முடியல வாயை விட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். இது வந்து ஒரு நட்பு ரீதியிலான போட்டி, இன்டர்நேஷனல் லெவலில் பதக்கத்திற்கான போட்டியோ கிடையாது. ஆனால் இந்த நட்பு ரீதியிலான போட்டி தமிழ்நாட்டில், அதுவும் சென்னை நேரு மைதானத்தில் நடக்கிறது அப்படின்றது வந்து நம்ம அடுத்த கட்ட வீராங்கனைகளை உருவாக்குவதற்கு எந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பா ரொம்பவே உத்வேகத்தை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. நேபாள் வர்சஸ் இந்தியா எங்கெங்கேயோ போய் நாங்கள் அவங்க கூட மேட்ச் ஆடி இருக்கோம். ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் இல்லை சாஃப் டோர்னமெண்ட் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஏன்னா நம்ம பெண்களுக்கு வந்து நிறைய இடம் கிடைக்கிது. பட் ஒரு சிலவங்க ஃபேமிலியை விட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுனால நம்மளால வெளியே அந்த அளவுக்கு வர முடியல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சரியான அந்த ப்ராப்பர் ஃபுட்டு இல்லை வேலை வாய்ப்புகள், அது ஒன்று தான் முக்கியமான ரீசனாக நான் சொல்லுவேன். அது கண்டிப்பாக இருந்துட்டா எல்லா பெண்களும் கண்டிப்பாக விளையாட வருவாங்க. இப்போ இருக்க ப்ரெசென்ட்லன்னு பார்த்தா நிறையவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இம்ப்ரூவ் ஆனாவும் நல்லா இருக்கும்ன்றது தான் இந்த மேட்ச் மூலயமா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரும். அதுதான். சூப்பர். இப்போ 11 பேர் விளையாடக்கூடிய நம்ம இந்திய அணியில் 4 தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்தியன் டீமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். அது எனக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்தது. என் மொழி தெரியாத ஒரு ஊரில் போயிட்டு நம்ம எப்படி சர்வே பண்ண போகிறோங்கிற அந்த கேள்விக்கு வந்து எப்போ பாரு நமக்கு கிட்ட இருந்துகிட்டே இருக்க ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஸ்கூல்லாம் அப்படியே ஸ்டடீஸ் விளையாடும் போது நம்ம அந்த ஒரு ஜாலியில் அப்படியே விளையாடிட்டு அப்படியே இருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு போகிறப்ப தான் நமக்கு அதோடைய கஷ்டங்கள் என்னன்றது தெரிய வரும். ஸோ இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 4 பேர் பார்ட்டிசிபேட்ன்றது இனி வரும் காலங்களில் இது 4 பேராக இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா எங்களை பார்த்து நிறைய பேர் வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இப்போ இந்த மீடியாவில் பேசிகிட்டு இருக்கேன். அதுதான். கண்டிப்பாக உங்களை பார்த்து நிறைய வீராங்கனைகள் படையெடுத்து வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கும். தமிழ்நாட்டில் மகளிர் கால்பந்து எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்குது, இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்போ வர காலகட்டங்களில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்குமே, ஆண்களை விட இப்போ பெண்களுக்கும் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது. நான் வரலன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. பட் எங்களுடைய தேவைன்னு ஒன்று வந்ததுன்னா அப்படின்னா, ஃபஸ்ட் நாங்கள் ஸ்கூல் முடித்தோன்னே எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு காலேஜில் ஃப்ரீ சீட் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, இல்லை அப்படியே கூப்பிட்டு விளையாட வைக்கிறவங்களும் இருக்காங்க. காலேஜ் முடித்த அடுத்து தான் எங்களோட கொஷினே ஆரம்பிக்குது. ஏன்னா ஃபேமிலியை ரன் பண்ணணும். ஃபேமிலி அது வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, நம்ம காலேஜ் ஃபீஸ் கட்டினாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம்னு வரும்போது நம்ம தான் அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அவங்களுக்கும் ஏஜ் ஆகுது. இப்போது கூலி வேலைன்னு சொல்கிறோம். ஆமாம், கரெக்டு தான். அவங்க டெய்லி வேலை பார்த்தா தான் நம்மளால் ஒரு வேலை சாப்பிட முடியும். அந்த இடத்துலேருந்து தான் நானும் வந்தேன். இப்போ நான் பெருமையாக சொல்லிக்க முடியும், எங்கள் அப்பா கூலி வேலை செஞ்சாங்க. அந்த இடத்துலேருந்து நான் வந்து இப்போ ஒரு வேலையில் இருந்து இப்போ எங்கள் வீட்டை நான் பார்த்துக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கேன். நானும் எக்ஸாம் எழுதி தான் வந்தேன். நான் எக்ஸாம் எழுதாமல் வரல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கோரிக்கைனா, அதர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நான் இத்தனை நேஷனல்ஸ் ஆடியிருக்கேன், இத்தனை இன்டர்நேஷ்னல்ஸ் ஆடியிருக்கேன்னா அதர் ஸ்டேட்டில் அதுக்குன்னு ஒன்றுத்துக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வேலைவாய்ப்பும் இல்லை, ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லாதது ஒரு பிரச்சனை மட்டும்தான் நமக்கு நிறைய இது கொடுக்குது. அது ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எவ்வளோ பேர் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இப்போயும் கிராஸ் ரூட் லெவலில் கண்டிப்பாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
அது ஒன்று தான் எங்களோட கோரிக்கை. முக்கியமான கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு. எங்க கூட இருக்க எல்லாருமே ஒரு வேலையில இருக்காங்க. அவங்களால ஏதோ ஒண்ணு பண்ணிக்க முடியுது. அவங்களுக்கு தேவையான ஷூஸும் சரி, ஒரு ஃபுட்டும் சரி, இப்போ வெளிய போறோம்னா, வீட்ல எதிர்பார்க்காம அவங்களால அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிக்க முடியுது. அந்த மாரி ஒரு சூழ்நிலைகள் உண்டாச்சுன்னா எங்களுக்கு ரொம்பவே இதுவா இருக்கும். நிச்சயமா. 2018ல மணிப்பூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணீங்க. 60 வருஷம் ஹிஸ்டரியை உடைச்சு முதல் முறையா அஹ், இ- தமிழ்நாடு மகளிர் அணி வந்து சாம்பியன் பட்டம் வென்றுச்சு. அந்த போட்டியில நீங்களும் விளையாண்டீங்க, கேப்டனாகவும் இருந்தீங்க. ஸோ அதற்கான ஊக்கம் இதெல்லாம் முறையா கிடைச்சிருச்சுன்னு நீங்க நம்புறீங்களா? இன்னும் ஊக்கத்தொகை கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன தேவைன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அது 2018ல கண்டிப்பா அந்த மேட்ச்லாம் மறக்க முடியாத ஒரு இது. என்னோட அது ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மேட்சஸ் கூட. அஹ் அதுல கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஊக்கத்தொகைன்னு பார்த்தா அது கொஷின் மார்க்ல தான் இருக்கு. அது ஒன்று தான் ரீசனா இருக்கும். கிடைச்சா நல்லா இருக்கும். தேங்க்யூ. இந்தியா நேபாள் மேட்ச்ல வந்து இந்திய அணி வெற்றி பெற்று அடுத்த கட்ட வீராங்கனைகளுக்கு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. மீண்டும் ஒரு முறை நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.